கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை களைகட்ட தொடங்கி இருக்கிறது. கல்லூரிகளில் மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடி மகிழ்ந்தனர். விவரங்களை செய்தியாளர் சுமனிடம் கேட்கலாம். சுமன், கொண்டாட்டங்களை பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க. கவியரசன், கேரளாவில் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை கடந்த 30ஆம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் அன்று தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. நாளை திருவோணம் கொண்டாடப்படுகிறது. இந்த 10 நாள் ஓண பண்டிகையின் போது முந்தைய காலத்தில் கேரளா ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி வீடுகளை பார்வையிட வருகை தருவதாக ஐதீகம். இதனால் இந்த 10 நாட்களும் கேரள மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன் அத்தப்பூ கோலமிட்டும் அறுசுவை உணவுகளைத்தும் கோலமிட்டு உணவுகளை மகாபலிக்கு படைத்து வழிபடுவது வழக்கம். வருடமாக சிறப்பாக கொண்டாடும் இந்த ஓண பண்டிகை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள மாநில எல்கை என்பதாலும் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் இங்கு வசிப்பதாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் ஓண பண்டிகையின் காலகட்டம் தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் சிங்கங்கட பகுதியில் உள்ள ஐயப்பா மகளிர் கல்லூரியிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருட கொண்டாட்டத்தின் போது கல்லூரி மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டும் நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் உரியடி நிகழ்ச்சி, விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதியில் மாணவிகள் சக்கரவர்த்தி அறுசுவை உணவுகளை படைத்து வழிபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன்.